ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்குது டார்க் கேமிங். கைஸ், நான் என்னோடய சேனல் பேரை மாற்றிட்டேன். எனக்கு ஷேடோ கேமிங்னு போட்டு ஏகப்பட்ட சேனல் வருது. சரி, டார்க் கேமிங்னு கம்மியாக தான் வந்துச்சு. சரி, நான் டார்க் கேமிங்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஷேடோ கேமிங்னு எத்தனை வாட்டி போட்டாலும் என் சேனல் அவ்வளோக்கா வரமாட்டேன். முன்னாடி சில பேர்த்துக்கு ரீச் ஆக மாட்டேன் சேனலு. என் ஃப்ரெண்ட்லாம் கேட்குறீங்க, டே என்னடா சேனல் வச்சுருக்கியா இல்லையான்னு. அதான் தப்பாக வச்சுக்கா. நீங்கள் என்னடா 3 வீடியோலேயே சேனல் நேமு இதெல்லாம் மாற்றானே. சேனல் நேம் டார்க் கேமிங்கு மறந்துடாதீங்க கைஸ். நீங்கள் பார்க்குறீங்க 47 வியூஸ் போயிருக்க வீடியோவுக்கு. அப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. என்ன 41 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. இப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும். இன்னும் கிராணி மொத்தம் உங்கள் தூங்கமோ மண்டே பார்க்கும் ஒரு வெங்காயம். என்ன இது கிளவியும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம். அப்படியே கிராணி 1 பண்ணிட்டோம், கிராணி 2 பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மிஸ்டர் மீத்து பண்ணுறோம் கைஸ். இந்த குண்டு பையனை போட்டு அவன் பேர் நான் தனியாக பேர் வச்சுருக்கேன். பீ விழுந்தான் அவன் பேர். பீயை ஊற்றி வச்சுட்டீங்க ஆத்தை போடி. அம்மாடி ஆத்தா, எம்மா பெருசு இருக்கா சாமி. அடிச்சு புத்தா ஊடே திங்கும். இந்த மாதிரி கிளவி அத்தேன் இப்படியே பழைய ஏற்றிக்கு மண்டையோ சொத்துன்னு அடிக்குதுன்னு ஆசை. மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஏய் வேணாண்டா கிளத்து நாடே நாய். நாளே கோலாகலமாக இருக்குது. எவன் முகத்தில் முழிச்சேனோ இந்த எலும்பு கூட பார்த்தனால சை தடி தாண்ட வரானுங்க கொள்றானுங்கய்யா. திரும்பியும் ஓப்பன் பண்ணணுமா? இதுங்க முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். மேலே போய் எங்கே பழக விட்டான். இங்கே இருக்குது, நடுவில் நிற்கிது. இங்கே மேட்சஸ் இதெல்லாம் எவனுக்கு இதெல்லாம் தேவை? அப்படியே தூக்கி மண்டையோ பொத்துன்னு அடிச்சிட்டோம்னால வாய் பேசாதில்ல. கையை வச்சா குட்டுவாங்களாக்கும். குட்டுவாங்களா கையை வச்சா? இவன் கையை முறுக்கி வாய் வாயாக குத்துனோம்னா காக்கா ஏதாச்சும் பண்ணுமா? எவனும் வர மாதிரியே இருக்குது. சரி, அங்கே எவனும் வரல. வாங்க நம்ம மேலே போய் இப்போ மேலே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. டெடிபியர் போடு சிலிண்டரினா உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பா. சரி, மேலே இந்த வீலை கிடந்துச்சு, இதை வச்சு இங்கே சுற்றி விடுவோம். சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம இந்த எஸ்கேப் பண்ண போனோம். ஓடுவோம்ல, டோர் எஸ்கேப் பண்ண போனோம். ஓடுவோம். இங்கே ஏதாச்சும் ஸ்விம்மிங் எஸ்கேப் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். இங்கே எங்கே போனால் பொறுக்கி போயெல்லாம் கல்லை பொறுக்கிப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. உள்ள காரு இங்கே கிராணி ஒன்றா கார்டிக்கு ஓப்பன் பண்ணதுக்கு இது தேவை. இதில் ஒன்றும் தேவை இல்லையா? அவ்வளோ ஓப்பன் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் முடிஞ்சிருக்க வேண்டிய. கண்ணை தூக்கி பூத்த சுத்தம்னா ஓப்பன் ஆக போகுது. இந்த சிசிடிவி கேமரா வச்சு தான் ஓப்பன் பண்ணோம்னா என்னங்க சார் அது? லாஜிக் வேணாமா கேமாக இருந்தாலும். வெப்பன்கி போடு ஒழுங்காம கிளம்பி மண்டையில் தாளம் வாசிப்போம். இன்னும் யாரோ ஆத்தாடி ஆத்தா போட ஆவாடு மண்டையை நல்லா சாணியை உறுத்தி வச்ச மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு ஒரு இந்த சாப்ஸ்டிக் மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு உன்னை அப்பயே பார்த்து கழுவி ஊற்றி விட்டேன். ஓகே, அங்கே ரொம்ப பேரலாக்கி மாதிரி அது என்னக்கின்னு தெரியல. மேலே கிளவி இங்கே தான் போனால் இங்கே நிற்போம். 2 பக்கத்துலேருந்து எங்கேயாச்சும் வருவானுங்க. தெரிஞ்சு கிளவி தான் ஃபஸ்ட் வருவா. கிளவி 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 வா சாமி முடியலையா? டக்குன்னு பக்கத்தில் வாடா. இங்கே மெதுவாக வாங்கடா. கிளவி கிளவி இங்கே தூக்கி இங்கே அடிப்போம். டம்முன்னு போடு. பார்த்து கீச்சுக்கு போடு கவட்டா. ஃபியூஸ் இது நம்மளுக்கு தேவை. க்ரோபேர் இதுவும் தேவை. ஓப்பன் பண்ணுவோம். பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே நம்ம போகிறோம்? ஜென்ரேட்டர் கேபிள். என்ன நம்ம கிடச்சிருக்கு? ஜென்ரேட்டர் கேபிள். அடியில் கிளவியே மறைஞ்சிட்டா பாவம் கிளவி. பார்த்து எக்ஸ்ட்ரீம் மோலை பார்த்து விளையாடணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாண்டு சும்மா சிலிண்டர் என்ன ஆளையே காணா. எங்கள் சிலிண்டரை நான் வச்சுருக்கேன்.
நான் ஆளையே காணோம் சிலிண்டரினாவை. வச்சுருக்கேன்யா சிலிண்டரினாவை வச்சுருக்கேன். ஒரு வச்சேனா என்னன்னு தெரியலையே. வச்சுருந்தான் நினைக்கிறேன். தெடி ஆஹா இதை எடுத்த கிளம்ப வந்துடுவான். உங்க பத்தன் கழுத்தாமத்து சரி கரெக்டாக அமுத்து. வாயே நுழைய மாற்றிடு. ஏமா போடா மேலே டிக்குன்னு. இது வேறு ஹார்ட் பீட் நொட்டுன்னு அடிக்கும். காலிங் பெல் அடித்த மாதிரி சும்மா நொத்து அடிச்சுக்கிட்டே இருக்கியா. ஏன் உனக்கு நடந்து போனால் ஆகாதா? லிஃப்ட்டில் தான் வரணுமா? ஏன் வந்து வாங்கிக்க மாட்டாரா சிலிண்டரினா? எல்லாம் வேலைக்காரனை வச்சு பழகித்தானுங்க. எல்லாம் என் நேரம். டேய் உள்ளே போடா தடித்தாந்தவராயா. இவன் வேணா வான்னு பாப்பா. ஐ நீட் அ க்ரௌபடா. அந்த இலை வேறு இங்கே கொண்டு வரணும். நான் பார்க்குறா குத்துனேன்னு வையே அந்த பயம் இருக்கணும். சேஃப்கி ரைட்டா. போனால் போய் ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோ செக் ஆமாம் செக். கிளம்பி இங்கேயோ இருக்கேன். எங்கள் சத்தம் கேட்குதே. என்னடா இது? இங்கே தாங்க இங்கே கிளம்பி இருக்கேன். பார்த்த சவுண்டு கேட்குது. தான் பொண்டாத்தியை போட்டு தள்ளித்தேன். அந்த இதெல்லாம் கிடையாது. வெக்கங்கெட்ட நாடே நாசமாக போச்சு. ட்ரெயின்க்கு இவங்க வந்துட்டாங்க. டே என்னடா துப்பாக்கி சவுண்டுலாம் கேட்குது. எனக்கு உண்டுடா. டே வேணாம்டா. டி டம்மு சவுண்டு கேட்குதுங்க. டே போயமா போகணும். மேலாம் போய் ஓப்பன் பண்ணு. இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ எதுக்குடா வச்சுருக்க? இங்கே ஒன்றுமே இல்லை. ஊச்சி இது வேறு திறக்கணுமா? ஆத்தாரி நான் மேலே தானே வச்சுருக்கேன். இதை மேலேருந்து கீழே விடுமே. டே வேமாவா வந்துருச்சா அத்தையும் வேமாவோடா. சுடுறாங்க. ஓட ஊற்று சுடுறியா? 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் கஞ்சாய் கேஸ் உள்ள போட்டு தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்க மானம் கெட்டவனுங்களா. சுடுற நீ. இங்கே போகக்கூடாதா? இங்கேயா என்னன்னு தெரியல. இங்கே இல்லை. திரும்பி மேலே போகணும். இன்னும் மேலே போய் அந்த நாதே நான் இதுக்கிட்ட போய் தான் ஓப்பன் பண்ணணும். போடா வேமா போடா செல்லம். தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். அங்கே கிளவி வந்துடுவா. இங்கே இவன் வந்துடுவான். ஐயோ வாங்கடா முடிஞ்சா. வந்துட்டாங்க சொன்ன மாதிரியே. மொட்டை பொடி பொட்டை துரத்துறாரு பாடு. சரி காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கா இன்னைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து அலைக்கா குடிக்கணும். எப்படி அலைக்கா. அவ்வளோதான். வீடு கட்டி வச்சுருக்காங்களா? வீடு மண்ணு மாடி வெறும் ஒன்றுமே இல்லை. ஏங்க ட்ரைனேஜுக்கு கீழே இருக்குங்க வீடு. உள்ளே உடஞ்சிட்டு போயிடுவாங்க. நான் மூஞ்சிலாம் அதை தான் திம்பாங்க போல் குடும்பத்தோடு சேர்ந்து. வேறு ஒன்றுமே இல்லையா இங்கே? இன்னும் ஒரு ஸ்டோன் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி தேடுறதுக்கு எடுப்போமா வேணாமா? வேணாம் நம்ம போயிடுவோம். போய் இதே எடுத்துருவோம். கிராஸ் போக மேலே போட்டேன். எங்கே போட்டேன் ஞாபகம் இல்லையே. எங்கே போட்டேன்? எடுத்தேன் ஆட்டி. என்னம்மா எனக்கு அந்த இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்ச கூடாதுன்னா ஓட்டாகம்மான்னு கேட்பேன். ஆமா இதே போடா தடித்தாந்த வரான். இது என்னடா சொத்து போடுறீங்களா? சரியா நாமளே என்ன ஒட்டையாக வாங்கடா பொட்ட பயலுகளா. சிங்களாக இருந்தால் கும்பலாக இருந்தால் சிங்களாக அடிப்பேட்டா. அதே என்ன சுட்டு போட்டு அடிக்க குடும்பமே விளங்க மாட்டீங்கண்ணா. நாசமாக போயிடுவீங்கடா. தனித்தனியாக வந்து அடிக்க வக்குக்கிட்ட நாதே நாங்க. ஏன்டா ஒட்டால் தானே இப்படி பண்ணுறீங்க? மொத்தம் 10-15 பேர் என்னையுமா உள்ளே இறக்கி விடுங்கடா. நீங்கள் வெளியே போயிடுவீங்கடா. நீ எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போவும் நான் தான் அடிக்கிறேன். இப்போ பொழைச்சி போன்னு விட்டுருக்கேன். நல்லா வருது வீடியோ. இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 3ஆவது வீடியோ இது பண்ணிட்டேன். எனக்கு பிரச்சனையாயிடும். என்னையா பண்ணிட்டு விட்டுருவாங்க. இங்கே போகலாம் பாரு மொட்டை. ஒரே எத்து போய் ட்ரெயின் போய் தண்டவாளத்தில் கழுத்து வச்சிருவா பார்த்துக்க. இப்போ வைக்கிறேன்டா. போடு செத்து போ. நான் சாவலாம். செத்து தான். போய் தண்டவாளத்தை போய் கழுத்து வை. சீங்கம்
இவன் ஓட்டேன். டே ஆச்சு பல்ல கழுத்திடுவேன், போயிடுறா. பல்லும் இல்லை வெங்காயம் இல்லை, இப்படிதான் திம்மானும். என்னடா போக முடியல. இது வேற இங்கே வச்சுக்கிட்டு இது என்ன மைத்துக்கு இருக்குன்னு தெரியல. வெறி பிடிச்ச மாதிரி ஆக்குறீங்கடா. இப்போ கொட்டச்சிட்ட ட்ரெயின்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ கிளவி வாங்க நிற்க வச்சு ஏற்றணும் ட்ரெயினை. இவங்கிட்ட கழுத்துக்கு ஏற்று கிளவி வந்து தண்டவாளத்தை கழுத்து வச்சிருக்கலாம். போ குட். தள்ளிப்படி. என்னடா மண்ணில் புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போடி வேம்மா கழு. புதுசான கணுத்தாங்கன்னு அழுகிறா. நான் தான் கண்ணேன், என்ன பண்ண முடியும், பண்ணுறதை பண்ணுறேன். இங்கே ஷார்ட் கன் ஒரு புல்லட்டு, இன்னும் ஒரே ஒரு புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி வேணாம், ஒரு காக்கா கத்திதே இருந்துச்சு, வாங்க சுட்டு பொசுக்குவோம். போயிட்டு வா ஷெட்கி போட்டிங். இங்கேருந்து கரெக்டாக போட்டோம்னா அங்கே ஷெட்டுக்கிட்ட விழுவோம். கரெக்டாக போயிடுறா. என்னடா போச்சுடா. ஓ மை காட், நாசமாக போச்சு. விளங்காத வீடே இந்த வீடாக கட்டி வச்சிருக்கியா. டே என்னடா இப்படி ஆயிடுச்சு. நீ அதை தேடி கண்டுபிடிக்கணுமா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. எங்கே போய் விழுந்துருக்குமோ வேற. வேகமாக அடிச்சு உடச்சிட்டு லிஃப்ட்டு படம் வர மாதிரி கீழே போனால் நல்லாயிருக்கும். சிகரெட் வேணுமோ. இதை ஓப்பன் பண்ணி இங்கே ஷார்ட் கன்னு. இது ஷார்ட் கன்னு இங்கே அங்கே இருக்கு. நல்ல வேலை. அப்பா எங்கேயாச்சும் வேலை எங்கேயாச்சும் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும். இங்கே விழுந்தோம் அப்படியே அங்கே பிச்சாய் வந்து இங்கே விழுந்துச்சு. என்னங்கடா டே. ஓப்பன் கரோ. இங்கே ஆக்சிடென்ட் நீயே வச்சுக்க விளங்காதவனுங்களா. பொண்டாத்தையும் பிடிச்சனும் சேர்ந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பொண்டாத்தி என்னன்னா என்னமோ மித்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிழமை என்னன்னா கத்தில் பிஸ்னஸ் பண்ணுறான். 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நேரத்துக்கு வந்திருப்பாங்க. ஜென்ரேட்டர் கேபிள் தூக்கி அங்கே சொருகிடுவான். சொருகுவோமா, வாங்க போய் சொருகுவோம். மேலே போய்க்கலாம். கிளம்புனா அங்கே போயிருப்போம். இந்த கிளம்ப போகிறான். மொட்டை பெடெக் ஸ்கூலில் கேபிளை சொல்லி அங்கே கொடுத்துருவேன் பார்த்துக்க. கனெக்ஷன் மாடி வந்துடும். அப்புறம் உனக்கு கன்னுக்காக தான் போடாமல் போல. இல்லை உனக்கு முன்னாடி கன் எடுத்து உடனே போடுறேன்டா. வேகமாக அவனுக்கு முன்னாடி போகணும். அவ்வளோதான். நீ ஆன் பண்ணி விட்டோம்னா அங்கே சப்ளை போயிடும், கரண்ட் சப்ளை. நீ ஃபியூஸை தூக்கி மேலே வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கன்னுக்காக அவன் ஏங்குறான். கன்னு சைஸு கூட நீ இல்லையா, நீ கன்னு கேட்குதா. இருடா வாங்க, ஆளுக்கு ஒரு புல்லட் கொண்டு வாங்கிக்கோங்கோ. கிளவியா மொத்தமாக இருந்தாலும் சரி, ஒட்டையாக வந்தாலும் சரி, கொட்டையாக வந்தாலும் சரி. கொட்டை சூரிய வந்தாரு கட்டை பறக்கிற கொட்டை தெரிக்குது. இப்போ வாடா, உனக்கு எல்லாமே தெரிக்கும்டா. நீ தெருக்கி விட்டுருவேன், வாடா இங்கே. அவ்வளோதான். கிளவி அவனை இழுத்துட்டு ஓடி தேந்தான். ஆம்பளையும் இங்கேயோ ஒரு ஆளுங்க, எங்கே ஒரு ஆளுங்கன்னு தான் தெரியல நண்பர்களே. காய்ஸ் அவர் வராளுங்க. காய்ஸ் துப்பாக்கி காய்ஸ். தலை தெரிக்கும் பாருங்க காய்ஸ். தர்பூசணி உடைக்க போகிறேன் காய்ஸ். கிழமை ஒரு ஆரஞ்சு அவங்களாம் தர்பூசணி. கிழமை பூசணிக்காய் வந்துட்டான். தர்பூசணி படுத்துக்கோ. ஒட்ட வெங்காலி நெக்ஸ்ட்டு வா. மெண்டல் பயலுக்கு புருஷனை போட்டு தள்ளிட்டேன். இதில் கூட இல்லை. அவனுக்கு என்ன பெரிய ஆண்டனி தாஸு நரபலி கொடுக்குறாரு எங்ககிட்ட. வந்துட்டா போட்டு இந்த கழுவி விட்டினா தான் வருவியோ. தொண்டையிலே ஏறி மிடிக்கணும். எங்கள் கேம் பக் ஆகுதுங்க. ஃபோன் பக் ஆகுதா, கேம் பக் ஆகுதா. வச்சுக்க வாயை பேசக்கூடாது. உங்ககிட்ட நான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஐ சி யூன்பா இதுன்பா.
செத்துட்டா இப்போ சொல்லலை கிராணி ஒன்றில் அதான் கிளம்புன கூட போடாமல் தரணும். கிளவிய போட்டே ஆகணும். அவ்வளோதான். நம்ம ஃபியூஸ் வச்சா முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடலாம். வீடா இல்லை வேற வீடா இல்லை வேற ஏதாச்சியா? எனக்கு நாக்கு சரியாக வரமாத்திருங்க பேசுறதுக்கு. ஓலி வாங்கடா, நீ வாங்கடா, நான் ஓடுறேன்டா வீட்டை விட்டு. இவன் காம்பவுண்டில் எகிரி பிடிச்சி போக மாட்டான், இல்லை கேட்டு மேலே ஏரியில் போக மாட்டானோ. இவனுக்கு தான் இப்போ என்னமோ இடிக்கிது போல. அவனுக்கு பேண்ட் டைட்டாக போட்டு வந்திருப்பான். என்னங்கடா ஒன்றுத்தையும் காணும், ஒரு வெங்காயத்தையும் காணும். புல்லட் மட்டும் எடுத்து வச்சு போயிடுவோம். என்ன நான் சொல்கிறது, புல்லட் ஒன்று 50 பைசானாலும் 2 ரூபா வச்சு 1 ரூபா ஆச்சு. கணக்கு வர மாட்டேது. 1 50 பைசானாலும் 2 1 ரூபா ஆச்சுல. நம்ம காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க போவோம். இந்த வீட்டை பற்றி நான் 4 வார்த்தை பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடு இங்கே நிறைய நல்லது பண்ணியிருக்கு, நிறைய கெட்டதும் பண்ணியிருக்கு. இந்த வீடு ஒரு விளங்காத வீடு. இதில் கால் வச்சோன்னா நாசமாக போயிடுவான். மறந்துடாதீங்க. இங்கே அந்த வீடு உள்ளே இருக்கவனும் கேவலம், உள்ளே வர்றவன் மட்டும் தான் நல்லா இருப்பான், போகிறவன் தான் நல்லா இருப்பான். உள்ளே இருக்க கேவலமாக இருப்பான். இந்த இருக்கானுங்க பாரு 2 பேர். அதான் எஸ்கேப் பண்ணிட்டேன். நான் போடுறான் இண்டுக்கார. இந்த பயம் இருக்கணும்.